திருப்பத்தூர் அருகே 325 குடும்பங்கள் வினோத வேட்டை திருவிழா. பட்டம் படித்தாலும் ஃபாரின் சென்றாலும் பாரம்பரியத்தை மறவாமல் சொந்த கிராமத்திற்கு வந்த இளைஞர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாமூர் கிராமத்தில் பாரம்பரியத்தை போற்றும் வண்ணம் சம்பிரதாயத்திற்காக பாரி வேட்டைக்கு சென்று 29 ஆடுகளை விலைக்கு வாங்கி 325 கூறுகளாக பிரித்து வேட்டையாடி கொண்டு சென்றது போல் கிராம மக்கள் ஒன்றிணைந்து புள்ளன்னியனார் கோயிலிருந்து காட்டு வழியாக வீட்டிற்கு சென்று விருந்து வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. திருப்பத்தூர் அருகே உள்ள காட்டாமூர் கிராமத்தில் சுமார் 355 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். புள்ளன்னியனார், கருப்பர் உள்ளிட்ட தெய்வங்களை குலதெய்வமாக வணங்கும் இக்கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கடைச்சங்கம் காலம் முதல் தொன்று தொற்று சிவராத்திரியின் 3ஆம் நாளில் வேட்டைக்கு சென்று 4ஆம் நாளில் விலங்குகள், பறவைகளை வேட்டையாடி வீட்டிற்கு கொண்டு வந்து சமைத்து விருந்து படைப்பது வழக்கமாகும். இதை பாரி வேட்டை எனவும் அழைக்கின்றனர். தற்போது வன உயிரினங்கள் அருகிவிட்ட நிலையில் அரசால் பாரி வேட்டைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து சிவராத்திரியின் 3ஆம் நாள் விழாவில் கிராம மக்கள் கோவில் மந்தை முன்பு அமர்ந்து ஒன்று கூடி பிரார்த்தனை செய்து சிறுவர்கள் மற்றும் ஆண்கள் கையில் வேல், அருவாள், கம்பு போன்ற ஆயுதங்களுடன் சம்பிரதாயத்திற்காக பெயரளவில் வேட்டைக்கு சென்று திரும்பினர். தொடர்ந்து 4ஆம் நாள் ஊர் மந்தையிலிருந்து பெண்களின் குலவை பாட்டை கேட்டுக்கொண்டே கிளம்பிய கிராமத்தார்கள் காடு, வயல், கண்மாய் வழியாக புள்ளன்னியனார் கோயிலுக்கு வந்தனர். மீண்டும் பாரி வேட்டை திடலில் கிராம மக்கள் அனைவரும் அமர்ந்து விலைக்கு வாங்கிய 29 ஆடுகளை பங்கிட்டு 325 பங்குகளாக பிரித்து ஒவ்வொருவரையும் அழைத்து பனை ஓலையில் பட்டை செய்து அதில் வைத்து பழமை மாறாமலும் பாரி வேட்டையை போற்றும் வண்ணமும் ஆட்டுக்கறிகளை புள்ளிவாரியாக பகிர்ந்து கொடுத்தனர். அதன் பின்பு அங்கிருந்து பகிர்ந்து கொண்ட கறிகளை பழமையான பாதையில் கிராமத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போது வழி நெடுகிலும் கிராம பெண்கள் ஆரத்தி எடுத்து திருநீரின்றி வரவேற்றனர். பின்பு மந்தைக்கு சென்று தாங்கள் கொண்டு வந்த கறியை அங்கு வைத்து வழிபட்டு அதன் பின்பு புள்ளன்னியனார் கோவில், கருப்பர் கோயில்களில் வழிபாடு நடத்திவிட்டு பின்பு அவரவர்கள் வீட்டிற்கு கொண்டு சென்று சமைத்து விருந்து படைத்தனர். அரசு தடை விதித்த போதிலும் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த பாரி வேட்டையை இன்றளவும் சம்பிரதாயத்திற்காக பெயரளவில் விடாமல் பின்பற்றி வரும் இக்கிராம மக்களின் ஒற்றுமையை விருந்துக்கு வந்து சென்ற அனைத்து மக்களும் பாராட்டி சென்றனர். பட்டம் படித்தாலும் ஃபாரின் சென்றாலும் இந்த விழாவின் போது தங்களது சொந்த கிராமத்திற்கு வந்த இளைஞர்கள், ஆண்கள் என கொண்டாடி அனைவரும் மகிழ்ந்தனர். இந்த மூலையில் என்ன உங்களுக்கு கரெக்டாக எடுக்க மாட்டேங்கிறீங்களா? வருது டிவியில் வருது. போட்டோ ஊரே கிட்ட வருது. நீ கூட தனியா வருது. தனியா வந்தா தானே தெரியும். என்ன எந்த நியூஸ் மீடியா தலைவர்ல தலைவர் கரெக்டா நல்லா நச்சு நச்சு 4 போட்டு நறுக்குன்னு எடுங்கண்ணே.
போயிரு, அவ்வளோதான் முடிஞ்சு. டைம் முடிஞ்சு உனக்கு. கவர் பண்ணுங்க. வாய்ஸோட போடுங்க. நீங்க உப்பு போடுற மாதிரி போட்டு விட்டுறாங்க. காலையில் போட்டு வாய்ஸ் வரலண்ணே. கருப்பா இருக்கவர்கள் எடுங்க. காட்டாம்பூர். இந்த ஊரோட சிறப்பு என்னென்னா மகாசிவராத்திரி. மகாசிவராத்திரி என்னென்னா மகாசிவராத்திரி முதல் நாள் மகாசிவராத்திரி, மறுநாள் வந்து கருப்பு கோயில் படப்பு, அடுத்த நாள் வந்து 3ஆம் நாள் வந்து பாரி வேட்டை, 4ஆம் நாள் ஊர் திருவிழா. இந்த திருவிழாக்கு என்ன விசேஷம்னா, இந்த ஊரோட சொந்த பந்தங்கள் அனைத்தும் எங்கே இருந்தாலும், வெளியூரில் இருந்தாலும் வெளி மாநிலத்தில் இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த திருவிழா 4 நாள் தொடர்ந்து நடக்கும். 4ஆம் நாள் திருவிழாவுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஊரில் வெளியூரில் இருக்கும் பிறந்த பிள்ளைகள் சொந்த பந்தம் அத்தனை பேரும் இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குவாங்க. அவ்வளோ சிறப்பாக நடக்கும் இந்த திருவிழா. இந்த திருவிழாவோட நிகழ்ச்சி என்னென்னா, முதல் நாள் காலையில் 3ஆம் நாள் காலையில் பாரி வேட்டை நடக்கும். மறுநாள் காலையில் வேட்டையாடி வந்து கவர்மெண்ட் தடை விதிச்சனால இந்த வேட்டைக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு சிறப்பான அம்சம். அதோட ஸ்பெஷல் விசேஷம் என்னென்னா, அந்த வேட்டை முடிஞ்ச மறுநாள் வேட்டைக்கறி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக மறுநாள் சாயந்தரம் சாமி கும்பிட்றது விசேஷமான விஷயம். நான் வந்து 4 நாளாக இந்த திருவிழாக்காண்டி தான் 1 மாதம் லீவ் எடுத்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி அத்தனை மக்களும் இந்த திருவிழாக்காண்டி தான் வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த வெளிநாட்டிலேருந்து வெளியூர் வந்து சேர்ந்து ஒன்று கூடுறது இந்த ஒரு திருவிழாவுக்கு மட்டும்தான், வேறு எதனாலும் இல்லை. அதனால் ஊர் மக்கள் சார்பாக பொதுவாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.